Hi guys, SA20 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னொரு 5 days தான் இருக்குது. ஸோ SA20ல நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட ஃபுல் ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் இதை தவிர ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே பற்றியுமே கண்டிப்பாக கவர் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ தெரிஞ்சுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே பிசிஏ கிட்ட ஒரு சீரிஸ்க்கான ஸ்குவாடோ இல்லை ஐசிசி டோர்னமெண்ட்கான ஸ்குவாடோ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக 1008 பேக்லாஷ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடை பார்த்ததுக்கு அப்புறமா இதை தாண்டா அவங்க கிட்ட நாங்கள் எதிர்பார்த்தோம் இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போல்ட் மூவ் பிசிஏ எடுத்திருக்காங்க. வைஸ் கேப்டனாக இருந்த சுமன் கில் இப்போ ஸ்குவாட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக அக்ஷர் பட்டேல் ஹஸ் பீன் ப்ரொமோட்டட் ஆஸ் வைஸ் கேப்டன். அண்ட் நம்ம கேப்டனாக இருக்க போகிறது சூரியகுமார் யாதவ் தான். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன். ஸோ அவர் தான் வந்து ஓப்பன் பண்ண போறாரு. அபிஷேக் சர்மா கூட பேக்கப் விக்கெட் கீப்பராக இந்த சையத் முஷ்டாக் அலி டிராஃபியோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரான இஷான் கிஷானை செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெல் டிசர்வ்டுங்க. 10 மேட்சஸ்ல 517 ரன்ஸ் இந்த சையத் முஷ்டாக் அலி டிராஃபியில் ஜார்க்கண்ட்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எப்பவுமே கரண்ட் ஐபிஎல் சாம்பியன் ஸ்குவாட்லேருந்து ஒரு பிளேயராவது வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல செலக்ட் ஆகிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் ஃபார் சர்ப்ரைஸ் ஆர்சிபியோட ஸ்குவாட்லேருந்து எந்த ஒரு பிளேயருமே இந்த வேர்ல்ட் கப்க்கு செலக்ட் ஆகல. ரிங்கு சிங் has also been selected in this World Cup squad. ரெண்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸ்குவாட் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங். 2024 T20 வேர்ல்ட் கப் விட இந்த டைம் அதிகமான ஹோப்ஸ் நீங்க வைக்கலாம். பிகாஸ் இந்தியாவில் வேற நடக்க போறதுனால கண்டிப்பா நம்ம தான் ஃபேவரட்ஸ் டு வின் த ட்ராஃபி. ஸோ லெட்ஸ் டிஃபெண்ட் த ட்ராஃபி. அண்ட் நீங்க இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நேத்திக்கு அண்டர்-19 ஏஷியா கப் ஃபைனல்ஸ் ப்ளே பண்ணிருப்பாங்க. பாகிஸ்தான் ஹியூஜ் விக்டரி 191 ரன்ஸ் மார்ஜின்ல கேமை வின் பண்ணிருக்காங்க. வெரி டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே. He has completely failed in all the games. அவரோட ஸ்கோர்ஸ்லாம் நான் சொல்றேன் 438 14-7 அண்ட் நேத்திக்கு ஃபைனல்ஸ்ல வந்து 2 of 7. இந்தியன் டீம் ஒரு ஹியூஜ் டோட்டல் 348 ரன்ஸ் சேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுதான் பிரஷரா மாறி இருக்கு. இந்த ஏஷியா கப்ல மாத்ரேயோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அண்டர்-19 வேர்ல்ட் கப் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போறது இல்லையா, அதுல வந்து இவர் கேப்டனா செலக்ட் பண்ணாங்கன்னா தட் வில் பி வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல ஆயுஷ் மாத்ரே பெருசா எதுவும் பண்ணல. சூரியவன்ஷி வாஸ் வெரி குட் த்ரூ த டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் டிபிஎஸ் தேவேந்திரன் அப்படிங்கிற தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பேசருமே கலக்கிருக்காருங்க. ஸோ வித் பேட் ஆல்சோ அப்பப்போ கான்ட்ரிபியூட் பண்றாரு. அண்ட் பவுலிங்லயுமே வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த ஃபைனல்ஸ்லயுமே ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இது ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு வேர்ல்ட் கப்ல இந்தியன் டீம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த ஏஷியா கப் பெர்ஃபார்மன்ஸஸ் பெருசா யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தான் வந்து திரும்ப இந்த வேர்ல்ட் கப்ல ஃபைனலிஸ்டா வர போறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்துல வந்து நம்ம இந்தியாக்கு அகேன்ஸ்ட் இந்த யூத் சீரிஸ்லாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த சீரிஸ்லாமே இந்தியன் டீம் வந்து ஒயிட் வாஷ் தான் பண்ணாங்க. ஸோ அதனால ஐம் வெரி கான்ஃபிடென்ட் இந்தியா தான் வந்து திரும்ப ஃபைனல்ஸ் வர போறாங்க. அண்ட் பாகிஸ்தான் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங்குங்க. அவங்களோட யூத் செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு போல. ஐ திங்க் தே ஹேவ் டு தேங்க் PSL ஃபார் தட். ஏன்னா அந்த லீக் வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பாகிஸ்தான் டேலண்ட்ஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஐபிஎலுமே சிமிலர் தாங்க. நான் ஐபிஎல் மட்டும் இல்லைனா நிறைய டேலண்ட்ஸ்லாம் அன்நோட்டிஸ்டாகவே போயிருப்பாங்க. இப்போ இந்த ஐபிஎல் ஆக்ஷனே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மங்கேஷ் யாதவ், சலீல் அரோரா, அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா நிறைய பிளேயர்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா. இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து நீங்கள் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல ஃபாலோ பண்ணலன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நான் ஆஃப்கோர்ஸ் இந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் எனக்கு ரொம்ப முன்னாடிலேருந்தே தெரியும். இந்த மங்கேஷ் யாதவ் மாதிரி பேசுறதுலாம் எனக்கு தெரியாமே இருந்துச்சு. இப்போ அஸ்வின் அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனலில் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த மாதிரி புது புது பிளேயர்ஸ்லாம் பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சலீல் அரோரா பற்றியுமே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா SRX வந்து ரொம்ப 1.5 crores சம்திங் அவர் பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக சிஎஸ்கே ஸ்கவுட்டிங்கை பற்றி நிறைய இடத்துல பார்க்க முடியுதுங்க. சிஎஸ்கே ஸ்கவுட்டிங்கில் வந்து ரொம்ப பூரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த 2 பிளேஸ் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாக்கு மட்டும் 14 crores மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஸ்கவுட்டிங்கை மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா மற்ற டேலண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற டேலண்ட்ஸ்க்கு போயிருப்பாங்க. இந்த 2 பிளேஸை வந்து விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், நல்ல வேலிட் பாயிண்ட் தான். ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆக்சுவலி இந்த சிஎஸ்கே ஸ்கவுட்டிங்கை பற்றி நேற்றுக்கு ஓகே பூமர் சேனலில் தான் பேசியிருந்தாங்க. அண்ட் அவங்க சொல்கிற சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிசாராக இருந்ததுங்க. ஏன்னா சிஎஸ்கே திரும்ப ஒரு ட்ரேட் பண்ணணும், ஆர்ஆர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும்னு வந்து சும்மா ஜோக்காக சொல்கிறாங்களா இல்லை சீரியஸாக சொன்னாங்களான்னு தெரியல. ஏன்னா இனிமேல் நோ ட்ரேட் இஸ் பாசிபிள். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்கே ஸ்கவுட்டிங்க்கு வந்தோன்னா இதை விட பெட்டராக எப்படி ஸ்கவுட் பண்ணி பிக் பண்ண முடியும்னு தெரியல. இந்த ஆக்கிப் நபிலாம் எடுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வேலிட் பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் சிஎஸ்கே கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சிருந்தாங்க. இதுதான் காசி விஸ்வநாதன் சாருமே வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த 2 பிளேயர்ஸ்ல மேக்ஸிமம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம கேமரன் கிரீனோட பிட்டை வந்து 25 crores ஸ்டாப் பண்ணியிருப்போம். நாட் டு ஃபர்கெட் பாண்டிச்சேரி டீம் ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ற அமன் கானுமே வந்து சிஎஸ்கே ட்ரையல்ஸ் மூலியமா இன்வைட் பண்ணி பிக் பண்ண ஒரு பிளேயர் தான். ஸோ சிஎஸ்கே வந்து மிட் சீசன் ட்ரையல்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஐபிஎல் 25 சீசன்ல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 3 பிளேயர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஆயுஷ் மாத்ரே, இன்னொன்று உர்வில் பட்டேல் அண்ட் லாஸ்ட்டாக வந்து அமன் கானுமே இந்த ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. ஐம் நாட் ஷூர் எந்த வெப்சைட்டில் சொல்லியிருந்தாங்கன்னு. ஐ கெஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். நம்மளே ப்ரீவியஸாக சிஎஸ்கேட மிட் சீசன் ட்ரையல்ஸ் பற்றிலாம் பேசுகிறப்போ லாஸ்ட் சீசன் இந்த அமன் கானை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ சிஎஸ்கே ஸ்கவுட்டிங் பண்ணி தான் இந்த அமன் கானை பிக் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஓகே பூமர் இஸ் ட்ரைங் டு கன்வே. அண்ட் சூப்பர் ஓவர் மாதிரி சிச்சுவேஷனில் வந்து எந்த பிளேஸை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே பேசிட்டு இருந்தாங்க. அதில் கூட வந்து இன்கேஸ் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாக்கு பதிலாக பிரசாந்த் வீர் ஹோல்டர் ஆர் கார்த்திக் சர்மா அண்ட் ஹோல்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூத் 2 பேருமே இருக்கிறப்போ டீம் பேலன்ஸ் தான் தெரியும். பை தி வே சிஎஸ்கே போத் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா 2 பேருமே ப்ளே பண்ண வைப்பாங்களா பிளேயிங் லெவலில் அப்படிங்கிறதுமே ஒரு கொஸ்டினாக தான் இருக்கு. சில ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கூலாக சொல்றாங்க கார்த்திக் சர்மா நெக்ஸ்ட் சீசனுக்காக எடுத்திருக்கோம், இந்த வருஷத்துக்கு கிடையாது. ஸோ பிரசாந்த் வீர் அண்ட் தோனி தான், இவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. கார்த்திக் சர்மா
பெஞ்சில் தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஏன்டா 14 crores கொடுத்து எடுத்தது பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்காடா? கண்டிப்பாக கார்த்திக் சர்மா மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணுவார். எப்படி செட் பண்ண போகிறாங்க 11 அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இஃப் ரியலி கார்த்திக் சர்மா டசன்ட் ஃபிட் இன்டு அவர் பிளேயிங் 11 தென் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறைய பேர் முகேஷ் சௌத்ரியோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, அவர் இன்ஜுரியில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் இருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலாக எனக்கும் எதுவும் தெரியாது, நானும் உங்களை மாதிரி தான் இருக்கேன். இப்போ மகாராஷ்டிராவோட விஜய் ஹசாரே ட்ராஃபி ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறமா தான் முகேஷ் சௌத்ரி வந்து ஸ்குவாட்ல கிடையாது அப்படிங்கிறதே மக்கள்லாம் ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு முகேஷ் ரீட்டைன் ஆனதே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பிகாஸ் குர்ஜப்ரீத் ஆல்ரெடி உங்களுக்கு பேக்கப்பா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருக்கிறப்போ இதுக்காக இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் முகேஷ் சௌத்ரியை ஸ்குவாட்ல வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக டிசிக்கு எதிராக இந்த சீசனில் நம்ம ப்ளே பண்ண ஹோம் மேட்ச்லேயே முகேஷ் சௌத்ரி பவர் பிளேல எவ்வளோ ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருப்பாருன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆக்சுவலாக இனிஷியலாக முகேஷ் சௌத்ரி சிஎஸ்கே ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணப்போ சம பவுலராக இருந்தார். கன்சிஸ்டன்ட்டாக யாக்கர்ஸ் அண்ட் நிறைய ஸ்லோவர் ரன்ஸ்லாம் பவுல் பண்ணாரு. ஸோ சம பவுலராகவே இருந்தார். அதுக்கப்புறம் ஓவர் த ஃபியூ இயர்ஸ் இன்ஜுரிஸ் ரூயின்ட் ஹிஸ் கரியர். ஐபிஎல்க்கு இன்னும் சாலிடாக 4 months டைம் இருக்கிறதுனால இப்போ கரண்டாக இன்ஜுரியில் இருந்தாலுமே டெஃபினட்டாக ரெக்கவர் ஆகிடுவார். அதனால முகேஷ் சௌத்ரி கண்டிப்பாக இந்த ஐபிஎல் 2026க்கு வருவார். ஃபைனலாக ஜேஎஸ்கேயோட அப்டேட்டட் ஃபுல் ஸ்குவாட் இப்போ நம்ம பார்த்துலாம். SA20 சீசன் 4 வந்து வர டிசம்பர் 26 ஸ்டார்ட் ஆகிறது. ஜேஎஸ்கேயோட ஸ்குவாட் இப்போ 21 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்மளோட முதல் மேட்ச் வந்து பிசிக்கு எதிராக விளையாட போகிற பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எதிராக. இப்போ ஸ்குவாடை பார்த்துலாமே. ஃபேஃப் டு பிளஸஸ் நம்மளோட கேப்டன் டானோவன் ஃபெரேரா, வியான் முல்டர், டியான் ஃபாரஸ்டர், நாண்ட்ரே பர்கர், பிரணாலன் சுப்ரையன், இம்ரான் தாஹிர், யாங்கோ ஸ்மித், டுவான் யான்சன். இவர் வந்து ஜேம்சன்ஸுக்கு பதிலாக டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேத்யூ டிவிலியர்ஸ் ஃபுல் சீசன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பிராண்டன் கிங். தென் ஜாரன் பேச்சர் ரீஸ்டாப்லியோட டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவால்டோ மூன்சாமி, ஸ்டீவ் ஸ்டோக், நெயில் டிம்மர்ஸ், ரைலி ரூசோ, ஜேம்ஸ் வின்ஸ், அகில் ஹுசேன், ரிச்சர்ட் லீசன், சுபம் ரஞ்சானே, ரீஸ்டாப்லி, டேனியல் ஓரல். ஸோ ஜேஎஸ்கேயோட ஸ்குவாட்ல இப்போ 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இன்னும் ஜேஎஸ்கேவால ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் சைன் பண்ணிக்க முடியும். இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயருக்கு கூட ஜேஎஸ்கேவால ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை கொண்டு வர முடியும். எனவே இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் ஆப்ஷன் அப்போயே சொல்லியிருப்போம். ஸ்குவாட் லுக்ஸ் வெரி மீடியோக்கர் தான். ஜேஎஸ்கேவால அதிக தொகையை கொடுத்து சைன் பண்ணப்பட்ட பியான் முல்லர் எப்படி ப்ளே பண்ண போறாருன்னு பார்க்கலாம். டெவால் பிரெஸ்க்கு ரொம்ப ஹார்டா ஆப்ஷன்ல போனோம். ஆனால் பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ் விடவே இல்லை. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸே ஆல்ரெடி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து டெவால் பிரெஸ் சைன் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக போயிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே அவங்க விடவே இல்லை. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்மே ரொம்ப பூருங்க. நம்ம ஜேம்சன்ஸ் வந்து ஃபார்ம்லேயே கிடையாது. இப்போ ஐஎல் T20 தான் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அகில் ஹுசேன் இஸ் த ஒன்லி கரண்ட் பிளேயர் டு ப்ளே ஃபார் ஆல் 3 சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸ். இந்த வருஷம் நடந்த எம்எல்சியில் மிச்சல் மாஷோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அகில் ஹுசேன் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் ஜேஎஸ்கே நம்ம அகில் ஹுசேனை ப்ரீ சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் அகில் ஹுசேனை வந்து சிஎஸ்கே 2 crores கொடுத்து இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் பிக் பண்ணியிருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் நம்ம சிஎஸ்கேயோட கலர்ஸ்லையுமே அகில் ஹுசேனை பார்க்க போகிறோம். தென் இங்கிலாண்டை சேர்ந்த ஃபாஸ்ட் பாலர் ரிச்சர்ட் கில்சனையுமே ஜேஎஸ்கே இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி ப்ரீ சைன் பண்ணியிருப்பாங்க. தென் ஜேஎஸ்கே இந்த SA20 மெகா ஆப்ஷன் எடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்னா அது கண்டிப்பாக சுபம் ரஞ்சானே தான். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதே சமயத்தில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் இந்த வருஷம் எம்எல்சியில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎஸ்கேக்காக அட் த மிடில் நிறைய ரன்ஸ் அது ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. LAKருக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து 70 ரன் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணுவாருங்க. ஸோ ஹீஸ் அ வெரி குட் பிளேயர். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ரீஸ்டாப்லி அண்ட் டேனியல் ஓரல்ன்ற மாதிரி நிறைய பேஸ் பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அது எப்படின்னு தெரியல. சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஏதாவது ஒரு லோக்கல் பேசர் கண்டிப்பாக வந்து ஜேஎஸ்கேட ஸ்குவாட்ல இன்ஜுரி ஆகிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் கூட பார்த்துருக்கோம் ஜெரால் கோஜி, நாண்ட்ரே பர்கர்னு சொல்லலாம். இப்போ கூட நாண்ட்ரே பர்கர் இன்ஜுரியோட தான் இருக்காரு. ஆனால் இப்போ ஜேஎஸ்கேட ஸ்குவாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ரீ சீசன் கேம்ப்ல வந்து இருக்காரு. ஸ்குவாட்ல 2 under-23 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்டீவ் ஸ்டோக் அண்ட் நெயில் டிம்மர்ஸ். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டியான் ஃபாரஸ்டருமே செம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர். இப்போ ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் ஆப்ஷனில் கூட ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருப்பாரு. ஜேஎஸ்கேட விக்கெட் கீப்பராக பிளேயிங் லெவலில் ரிவால்டோ மூன்சாமி தான் இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. பெருசாக விக்கெட் கீப்பர்ஸும் கிடையாதுங்க. நம்ம ப்ரீவியஸாக கூட இதை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். மோஸ்ட்லி ஃபாஃபோட கடைசி இயர் இந்த SA20 இருக்கலாம். ஸோ அதனால் ஃபாஃப் கண்டிப்பாக இந்த SA20 வின் பண்ணுறது அவருக்கும் முக்கியம் அண்ட் இந்த டீமுக்குமே முக்கியம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீங்கள் இந்த ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ட்ராஃபி வின்னிங் ஸ்குவாட் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.